இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது அன்பு மற்றும் சக யோகத்தின் சொரூபத்தை மேடையில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொருவருக்கும் குணம் மற்றும் சக்திகளின் பரிசை கொடுங்கள். பரமாத்ம அன்பானது உலகத்தில் கோடியில் ஒரு சிலருக்குத்தான் கிடைக்கிறது. இந்த பரமாத்மா அன்பு சுயநலமற்ற அன்பாகும். பரமாத்மா அன்பு பிராமண வாழ்க்கைக்கான விசேஷ ஆதாரமாகும். பிராமண வாழ்க்கையின் உயிர் தானமாகும். பரமாத்ம அன்புதான் வாழ்வில் சதா துணையாகவும் இருக்கிறது. துணைவனாகி சதா உதவியும் செய்கிறது. உழைப்பின் அனுபவம் இருக்காது. அன்பின் காரணத்தினால் சதா அன்பில் மூழ்கி லவ்லீன் இருக்கின்றார்கள். லவ்லின் குழந்தைகளின் அடையாளம் அவர்கள் சதா பரமாத்மாவின் கட்டளைப்படி சகஜமாக நடப்பார்கள். அனைத்தையும் விட முதல் கட்டளை யோகி ஆகுக, தூய்மை ஆகுக என்பதாகும். அன்பிற்காக கட்டளைப்படி நடப்பது உழைப்பாக தோன்றாது. பழைய உலகத்தின் கவர்ச்சி, உலகம் என்பதில் சம்பந்தம், பதார்த்தம் அனைத்தும் வந்துவிடுகின்றன. பழைய சன்ஸ்காரத்தின் கவர்ச்சி, நீங்கள் சிநேகம் மற்றும் சகயோகத்தின் சக்தி மூலம் சகயோகி ஆகுங்கள். ஆதரவு அளிப்பவராகுங்கள். மகாதானி ஆகுங்கள். தன்னுடைய குணங்களை கொடுத்து சகயோகி ஆக்குங்கள். தந்தை மூலம் கிடைத்திருக்கும் குணங்களை தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். தன்னுடைய நன்மை நிறைந்த பாவனை மூலம், நன்மை நிறைந்த விருத்தி மூலம், நன்மை நிறைந்த வாயு மண்டலத்தின் மூலம் இந்த குணங்களின் பரிசு கொடுங்கள். இவர்கள் பிரபுவின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள். கோடியில் ஒரு ஆத்மா, விசேஷ ஆத்மா, வெற்றியாளர் ஆகப்போகிற ஆத்மா. இந்த திருஷ்டி வைத்திடுங்கள். இப்பொழுது விருத்தி திருஷ்டி வாயுமண்டலத்தை மாற்றுங்கள். அனாதியிலும் ஆதியிலும் மற்றும் இறுதியிலும் கூட சிரேஷ்ட சமஸ்காரம் உள்ளது. அனைத்து எல்லையற்ற பிராமண பரிவாரத்திற்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் அனைவருடைய வாயிலிருந்தும் நம்முடைய இஷ்ட தேவதைகள் வந்துவிட்டனர், நம்முடைய பூஜைக்குரியவர்கள் வந்துவிட்டனர் என்ற இந்த சப்தம் வெளிப்பட வேண்டும். காத்திருப்பை முடிவடையச் செய்யுங்கள். பிரத்தியட்சம் ஆகுவதற்கான ஏற்பாடு செய்யுங்கள். இயற்கையையும் அமைதியாக்குங்கள். நீங்கள் பிரத்தியட்சம் ஆகிவிட்டீர்கள் என்றால் உலக அமைதி தானாக வந்துவிடும். சுத்தமான சங்கல்பமே மனதினுடைய சுத்தமான உணவு ஆகும். இப்பொழுது மனதின் மௌனம், ஆன்மீக உணர்வு மற்றும் பற்றற்ற உணர்வை தாரணை செய்யுங்கள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.